ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ சிம்பிளான டிசைன் தைக்க போகிறோம். தச்சு படிமான தையல் போட 1 இன்ச்சும், ப்ளவுஸோட ஹைட்டு 14 இன்ச்சு, கழுத்து அகலம் 2.5 இன்ச்சு, ஷோல்டர் 3.5 இன்ச்சு, ஆம்கோல் 5.5 இன்ச்சு, மார்பு சுற்றளவில் ஒரு பகுதி 9 இன்ச்சு, தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு, பின்கழுத்து உயரம் பார்த்திங்கன்னா 9.5 இன்ச்சு. அது போக நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 2.5 இன்ச்சுக்கு இது போல் மார்க் பண்ணி பாக்ஸ் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், இந்த பாடியோட முழு அளவுகளை எழுதுக. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு திலகம் ஷேப்பை பயன்படுத்தி தான் நம்ம தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரஃப்பாக போட்டு பார்த்துக்கோங்க. ஷேப் அழகாக நம்மளுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் டார்க்காக போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இது போல் போட்டு பார்த்துக்கணும் பாருங்கள். இப்போ இந்த லைனை டார்க்காக போட்டுக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத்தை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா உள் ரவுண்டுமே அதே திலகம் ஷேப்பை பயன்படுத்தி நம்ம தச்சுக்கலாம். ஹைட்டு 9.5 இன்ச்சுக்கு நேராக பாருங்கள், இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். வி ஷேப்பில் இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த பகுதியை பாருங்கள், அழகாக நீட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தைக்க போகிற டிசைனுக்கு கேன்வாஸ் பயன்படுத்தாமல் தான் தைக்க போகிறோம். கண்டிப்பாக பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிசைனை கேன்வாஸ் பயன்படுத்தியும் தைக்கலாம், கேன்வாஸ் இல்லாமலும் தைக்கலாம். 2 ஸ்டெப்பில் நம்மளால் தைக்க முடியும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இந்த வி ஷேப்பை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே இருக்கக்கூடிய அந்த திலகம் ஷேப் மாதிரி இருக்கக்கூடிய பகுதியை பத்திரமா தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் லைனிங் கிளாத்தை கரெக்டாக வச்சுட்டோம். அதோட அவுட்லைன் பாருங்கள், இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அடையாளப்படுத்துறதுக்காக. அப்போ தான் நம்மளுக்கு நழுவாமல் அழகாக நீட்டாக கிடைக்கும். இப்போ இந்த பகுதியை கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு இது போல் நம்ம தையல் போட்டுக்கலாம். நேராக வரலை அப்படின்னா கண்டிப்பாக அதே ஷேப்லையே 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டதுக்கப்புறமா அதுக்கப்புறமா நம்ம தையல் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரே அளவாக நீட்டாக இருக்கும். கீழே கார்னர் வரக்கூடிய பகுதியில் ஊசியை உள்ளே இறக்கி துணியை திருப்பணும் பாருங்கள். ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் கெட்டி தையல் போட்டுக்கணும். தையல் பொடி தையலாக இருக்கணும். இப்போ நடுவில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். தையலை ஒட்டி கட் பண்ணக்கூடாது. நம்ம 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுருந்தோம் இல்லையா, அந்த பிசுறு வரைக்கும் தான் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் இது போல் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். வளைவு நெளிவு வரக்கூடிய எல்லா பகுதியிலையுமே கண்டிப்பாக நம்ம கட் பண்ணணும். கண்டிப்பாக அந்த கார்னர் பகுதியில் மெயினாக கட் பண்ணணும். அப்போ தான் அதோட ஷேப் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பிசுரையும் லைனிங் கிளாத்தையும் நம்மளோட ரைட் சைடு வச்சுட்டு லைனிங் கிளாத்து மேலே ஓரத்துலேயே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம தச்சு முடிக்க போகிறோம். இப்போ லைனிங் கிளாத்தை உள்பக்கமாக நம்ம வச்சுட்டு பாருங்கள், நல்ல பக்கம் ஒட்டுலே ஓரத்துலேயே நம்ம படிமான தையல் போட போகிறோம். படிமான தையல் போடுறதுக்கு முன்னாடி நெக்கோட ஷேப்பை இது போல் அழகாக நீட்டாக எடுத்து விட்டதுக்கு அப்புறம் தான் படிமான தையல் போடணும். இந்த படிமான தையல் போடும் பொழுது ஓரத்துலேயே அழகாக நீட்டாக இருக்கணும். துணிக்கு மேய்ச்சாக இருக்கக்கூடிய நூல் கண்டிப்பாக எடுத்துக்கணும் பாருங்கள். இப்போ நம்ம தச்சு முடிச்சிட்டோம். நூல் பீஸரை கையோடே கட் பண்ணிக்கலாம். அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம தச்சு ரெடி பண்ணிவிட்டு இது போல் அயன் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கேன்வாஸை இது போல் 2ஆக மடிச்சுட்டு நம்ம பத்திரமா வச்சுருக்கக்கூடிய பகுதியை எடுத்து இது போல் அவுட்லைன் ஃபஸ்ட்டு நம்ம வரைஞ்சிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். இப்போ சைடில் மட்டும் பாருங்கள், எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச்சில் இது போல் எக்ஸ்ட்ரா நம்ம லைன் போட்டுக்கலாம். இந்த பகுதி இணைக்கிறதுக்காக தான். கம்மியாக வெட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பத்தாமல் போயிடும். எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு கூடுதலாக வெட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பகுதியை இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ இதுக்கு லைனிங் கிளாத்தில் கரெக்டாக சென்ட்ரு பண்ணி கரெக்டாக வச்சுட்டு பாருங்கள், அந்த கேன்வாஸில் அவுட்லைனில் அப்படியே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம் ஒரு நூல் கேப்பில். இப்போ தையல் போட்டு முடிச்சாச்சு. சைடில் பார்த்தீங்கன்னா அவுட்லைனில் கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு பிசுறு விட்டுட்டா அப்படியே நம்ம அவுட்லைன் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்டரை பாருங்கள், இது போல் ஓரளவுக்கு அந்த பார்டரில் 3 பீஸாக கட் பண்ணி வரிசையாக இது போல் லைனாக நம்ம தச்சுக்கலாம். தச்சுட்டு படிமான தையல் போட்டுக்கலாம் பாருங்கள். இப்போ இந்த பார்டரோட நல்ல பக்கத்தில் நம்ம தச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த கேன்வாஸ் பகுதியை கரெக்டாக சென்ட்ரு பண்ணி வச்சுட்டு மேல் லைன் மட்டும் நம்ம வந்து தச்சுக்கணும். மேலே இருக்கக்கூடிய லைனை முன்னாடி போட்ட தையல் மேலேயே இது போல் நம்ம தச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பிசுரை இது போல் கட் பண்ணிக்கலாம். மேலே பாருங்கள், கரெக்டாக அந்த 1/4 இன்ச்சு பிசுர்லேயே கட் பண்ணிவிட்டு அவுட்லைனும் பாருங்கள் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா படிமான தையல் போடுறதுக்காக தையலில் படாமல் இது போல் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மெத்தடில் தச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நல்ல பக்கமாக திருப்பி எடுத்துட்டு நல்ல பக்கத்தில் ஒரு படிமான தையல் நம்ம போட்டுக்கலாம். அடியில் இருக்கக்கூடிய லைனிங் கிளாத் மேல் பக்கமும் சைடுலேயே தெரியக்கூடாது. அந்தளவுக்கு அழகாக நீட்டாக நம்ம வந்து கவர் பண்ணி படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த படிமான தையல் போடும் பொழுது அந்த பார்டரோட கலர் என்ன கலர் இருக்கோ அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் கண்டிப்பாக எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து படிமான தையல் போட்டதுக்கப்புறம் அழகாக இருக்குது. இப்போ அவுட்லைன் பார்த்தீங்கன்னா அதே 1/4 இன்ச் அல்லது 1/2 இன்ச் கேப்லேயே அந்த 2 கிளாத்தையுமே சேர்த்து வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தச்சு முடிச்சிட்டோம். ப்ளவுஸை பாருங்கள், இது போல் கரெக்டாக வச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். நழுவாமல் இருக்கிறதுக்காக, அடையாளப்படுத்துறதுக்காக இது போல் லைட்டாக கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு லைட்டாக வந்து லைன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ பாருங்கள், அதை வந்து நம்ம இணைச்சிடலாம். இணைக்கும் பொழுது ஆரம்பிக்கும் போது ஸ்ட்ராங்காக கெட்டி தையல் போட்டுக்கணும். இணைக்கிறதுக்கு ஒரு தையல் போட்டாலே போதுமானது, 2-3 தையல் போட தேவையில்லை. ஏன்னா ஒரு தையலே நம்ம வந்து பொடி தையலில் போடுறனால ஒரு தையலே போதும். அந்த தையலும் பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே தான் போடணும், தனியாக தையல் தெரியக்கூடாது. 3வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கழுத்தோட அவுட்லைனில் லேஸ் வைத்து தைப்பதற்காக டிஸ்டன்ஸ் எவ்வளவு? இப்போ கெட்டி தையல் போட்டு அந்த நூல் பீஸரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடியில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பார்டர் நிறையா இருக்குது. இதை பாருங்கள், துணி தனியாக ப்ளவுஸ் தனியாக பிரித்து வச்சுட்டு எக்ஸ்ட்ரா பாருங்கள் அந்த கழுத்தை ஒட்டியே நம்ம வந்து 1 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு இது போல் நம்ம தச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய பகுதியை நம்ம கட் பண்ணிக்கலாம். கூடுதலாக வெட்டுறனால நம்மளுக்கு வந்து ஒன்றும் தப்பு கிடையாது. கம்மியாக வெட்டணும் அப்படின்னா தான் பத்தாது. அதனால் நம்ம தைக்கும் பொழுதே எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு கூடுதலாக வெட்டிட்டோம்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ பாருங்கள், நம்ம தைச்சதுக்கப்புறம் அடியில் அந்த பிசுறு தெரியாமல் கட் பண்ணிக்கலாம். இப்போ அவுட்லைனில் நம்ம லேஸ் கொடுத்து நம்ம தைக்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் விட்டுட்டு தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். இந்த மாதிரி தைக்கும் பொழுது கழுத்தை ஒட்டியே தைக்கக்கூடாது. கழுத்தை ஒட்டியே தைச்சோம் அப்படின்னா அதோட ஷேப் வந்து நம்மளுக்கு அழகாக தூக்கி காட்டாது. அதனால கழுத்தில் பகுதியிலேருந்து கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு இந்த லேஸை பயன்படுத்தி தைச்சிக்கலாம். கீழே அந்த கார்னர் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளீட் வச்சுட்டு இது போல் நம்ம வந்து அழகாக நீட்டாக தைச்சிக்கலாம். இல்லை நேராக வராது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து அந்த 1/4 இன்ச்சுக்கு நேராக லைன் போட்டுட்டு அந்த லைனில் இந்த லேஸை வச்சு தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரே அளவாக சேமாக கிடச்சிரும். லேஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் கண்டிப்பாக எடுத்துக்கணும் பாருங்கள். 2வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அழகுபடுத்துறதுக்காக சென்டரில் வைத்த ஸ்டோன் பீஸின் எண்ணிக்கை எவ்வளவு? இப்போ இந்த லேஸில் இந்த சைடு இன்னொரு தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம்.
இப்போ இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம வந்து அயர்ன் பண்ணி எடுத்துக்கணும். அயர்ன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சென்ட்ரு பகுதியில் பார்த்திங்கன்னா அழகுபடுத்துறதுக்காக ஸ்டோன் பீஸ் வச்சுருக்கோம். இந்த டிசைன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.